Hello guys, welcome to my channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு CPU எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற motherboard B450M DS3H WIFI, யூஸ் பண்ணுற ப்ராசஸர் Ryzen 3200G with Radeon Vega 8 graphics. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 4-core 4-thread ப்ராசஸர். ஸோ வித் கூலிங் ஃபேனோட இந்த ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதர்போர்டில் இருக்க இந்த லாக்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மதர்போர்ட் கார்னரில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் சிம்பிள் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் நம்மளோட ப்ராசஸர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் அந்த மதர்போர்டோட ட்ரையாங்கிள் சிம்பிள் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கா. ஸோ இந்த சிம்பிள் அங்கே இருக்க ட்ரையாங்கிள் சிம்பிளோட மேட்ச் ஆகிற மாதிரி ப்ராசஸரை ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் கீழே ரெண்டு சைட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ஃபேன் வைக்கிறதுக்கான ஸ்க்ரூ பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா தெர்மல் அதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியே தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தெர்மல் பேஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னலாக போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபேனை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேனை அதில் செட் பண்ணிவிட்டு ஃபேனுக்கான பின்னையும் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக இது மதர்போர்டோட டாப்பில் இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஃபேனை ஸ்க்ரூ பண்ணும்போது ஒரே சைடில் அதிகமாக ஸ்க்ரூ பண்ணக்கூடாது. ஈக்குவலாக 4 சைட்ஸ்லேயும் ஸ்க்ரூ பண்ணிகிட்டே வரணும். எதுக்காக இது பண்ணுறோன்னா அந்த தெர்மல் பேஸ்ட்டு ஒரே சைடில் ஃபுல்லாக ஃபிட் ஆகாமல் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஒரு சைடை மட்டும் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் ஒரு சைடு ஃபுல்லாமே நவந்துடும். ஸோ நம்ம ஈக்குவலாக டைட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தெர்மல் பேஸ்ட்டும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.